நம்ம முகேஷுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட் நவரசத்தையும் கலந்தடிக்கிற நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு சமீப காலத்துல ஒரு திருப்தி அளிக்கிற படமா வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது கொரியன் சுப்பு, கம்பேக் சுப்புன்னு செல்லமாக அழைக்கப்படுற டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜோட அவர் சேர்ந்திருக்காருங்கிறப்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு. இந்த படம் சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக்கா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ரிவ்யூ ஃபுல்லா பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க. என்ன ஆல் மேரேஜ்னு பாக்குறீங்களா? சூர்யா படத்தை சூர்யாவே எடுத்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு அப்படிலாம் நான் பிளேட் போட விரும்பல. நம்ம சினிமா உலகம் சூர்யா டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் சாரோட மிகப்பெரிய ஃபேன். சோ ஒரு சேஞ்சுக்கு இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணலாம்னு இருக்கேன். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், இந்த படத்துல டைட்டில் கார்டுக்கு அப்புறம் வர ஒரு 20 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டா எடுத்திருக்காங்க. சிங்கிள் ஷாட்ங்கிறது ஒரு பாட்டா இருக்கலாம், இல்ல டான்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கலாம், இல்ல பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு சீனா இருக்கலாம். ஆனா இந்த படத்துல நான் சொன்ன இந்த நாளையுமே சிங்கிள் ஷாட்டா பெர்ஃபெக்ட்டா எடுத்திருக்காங்க. இந்த சிங்கிள் ஷாட்ல யாராவது ஒரு சின்ன விஷயத்த மிஸ் பண்ணிட்டாங்கனாலோ இல்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆனாலோ அவங்க திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டை ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப அழகா எடுத்திருக்காரு நம்ம டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். செகண்ட் பாசிட்டிவ், இந்த படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ். இந்த படம் ஒரு ஆக்ஷன் படம்ங்கிறத இந்த படத்தோட ப்ரமோஷன்ல யாரும் சொல்லல. ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆக்டர் சூர்யா, டைரக்டர், ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ் அண்ட் ஃபைட்டர்ஸ் இவங்க எல்லாருமே பயங்கரமா தீயா வேலை செஞ்சு ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. தேர்ட் பாசிட்டிவ், ஆக்டர் சூர்யா. படம் எப்படி வேணா போகட்டும், ஆனா நான் என் வேலையை கட் அண்ட் ரைட்டா செய்வேன்னு சொல்லி அடிச்சிருக்காரு ஆக்டர் சூர்யா. அது மட்டும் இல்லாம இவர் வயசுக்கும் இந்த படத்துல இவர் போட்டிருக்க எஃபர்ட்டுக்கும் ஃபைட் சீக்வன்ஸ்ல இவரோட எனர்ஜி லெவலும் வேற லெவல். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆக்டர் சூர்யா. எஸ்பெஷலி ஒரு சீனை பத்தி சொல்லணும்னா கண்ணாடி முன்னாடி நின்று அவர் சிரிச்சு பார்ப்பாரு. அந்த ஒரு சீனே போதும். ஐ எம் நாட் a 10+1 ஆக்டர், ஐ எம் a வெரி குட் ஆக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு அந்த ஒரு சீனே போதும். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ், இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். படம் ஆரம்பிச்சு நல்லா போகுது, சூர்யாவுக்கும் இது ஒரு நல்ல கம்பேக்னு நம்ம நினைக்கிறப்போ கரெக்டா குருவி, கிருஷ்ண புராணம்னு கார்த்திக் சுப்புராஜ் ஸ்டைல்ல இது அப்படியே கன்வெர்ட் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த திருப்தியை செகண்ட் ஹாஃப் கொடுக்காம போயிருச்சு. செகண்ட் நெகட்டிவ், இந்த படத்துல இன்டர்வல் கிட்ட ஒரு வில்லன் வராரு. அவர் பாக்குறதுக்கு விஜய் தேவர்கொண்டா மாதிரியே இருக்காரு. பண்றதுமே இம்சையரசன் படத்துல ஒரு ஜாதி சண்டை சீன் வருது, அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கு. ஒரு கட்டத்துல நாங்களே அவர்கிட்ட போய் அப்பா நான் உங்களுக்கு பயந்துட்டோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு புவரான வில்லன் ரைட்டிங்கா இது அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு சினிமா உலகம் சேனல் கொடுக்குற மார்க் 5க்கு 3.25 கொடுக்கலாம். நீங்க சூர்யா ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஆக்ஷன் படங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ரெண்டும் இல்லாம நீங்க ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும். நம்ம சினிமா உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. Thank you for watching.